இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 3:16 திருவசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். அதனால்தான் தன் ஒரே மகனையே நமக்காக பாலனாய் கொடுத்தார். சரி, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இடைவெளி இருந்ததாம். இந்த காலத்தை இயர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இருளின் வருடங்கள் அப்படியென்று விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். ஏன் தெரியுமா? ஒரு இறைவாக்கினரும் அந்த காலங்களில் இல்லையாம். ஒரு தூதரும் விண்ணினின்று இறங்கி வந்து எந்த செய்தியையும் சொல்லவில்லையாம். விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் எந்த தொடர்பும் இல்லையாம். அதனால்தான் இந்த பூமி இருளாக இருந்ததாம். இதற்கு ஓர் முடிவாகத்தான் வானத்திலிருந்து கப்ரியேல் அதிதூதர் கன்னி மரியாளுக்கு நற்செய்தி அறிவித்தார். ஆண்டவரின் மனதில் இருந்தது எல்லாம் நமக்காக தன் மகனை கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இன்றைய வசனம் எடுத்து கூறுகிறது. கேட்போமா? தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல், உங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அநேக நாளாய் என் மக்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒளியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். தன் திட்டத்தை நிறைவாக்க ஓர் நல்ல கருவியாக கன்னி மரியாளை தேர்ந்தெடுத்தார். ஆம், உங்களுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்றால் எதையும் கொண்டு யாரையும் கருவியாக பயன்படுத்த ஆண்டவரால் முடியும். அதை நிறைவேற்றுவார். இறைவார்த்தை கூறுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்பதாய். அந்த இடத்தில் என் தாசனாகிய தாவீதை நான் அழைத்தேன் என்றோ, முன்குறித்தேன் என்றோ, தேர்ந்தெடுத்தேன் என்றோ சொல்லப்படவில்லை. அவனை கண்டுபிடித்தேன் என்று கூறப்பட்டு இருக்கின்றது இல்லையா? இயேசுவை இந்த உலகிற்கு கொடுக்க அழகுள்ள பெண்ணை, பணக்கார பெண்ணை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கவில்லையே. நல்ல குணநலன்களும் கீழ்ப்படிதலும் தாழ்மையும் பக்தியும் கொண்ட அன்னை மரியாளைத்தான் தெரிந்தார். லார்ட் நெவர் சீஸ் பியூட்டி, riches, but only your good thoughts and your merciful heart. ஆம் நண்பர்களே, அன்னையிடம் இருந்த எந்த ஒரு குணம் ஆண்டவரின் மகனையே தன் கருவில் சுமக்கும் பெரும் பாக்கியத்தை அன்னை மரியாவுக்கு தந்திருக்கும் சிந்தித்ததுண்டா? சொல்கிறேன் கேளுங்கள். மரியாவின் தாழ்மை என்னும் குணம், சரண்டரிங் என்னும் கேரக்டர். ஆம், கிறிஸ்மஸ் வாங்கிக் கொள்வதின் காலம் அல்ல, கொடுப்பதன் காலம். The days of giving. Give what you have and what you can. You will be blessed more and more. ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது ஒரே பேரான மகன் இயேசுவின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு அதன் வழியாய் அழியாத நிலைவாழ்வை பெற உதவும். அதற்காக உமது மகனையே இந்த உலகிற்கு அளித்தீர். உமது மேலான அன்பை நினைத்து உம்மை துதிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.